மோஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபன்னி நேம்ஸ் தான் வைப்பேன். இல்ல ஈமோஜிஸ் வைப்பேன். குரங்கு இமோஜி, வேற இமோஜி சொல்ல முடியாது. பீச் இமோஜி. ஏதோ ஒரு கப்பிள் மீம் வந்தது. If you kiss every day for 6 seconds or 4 seconds where your life will be அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளே இல்ல வெய் அப்படி சொல்றேன். ஆளே இல்ல பெல்லு. Which song you currently இப்போ கேட்டுட்டு இருக்குது? லூப்லியா? ஆக்சுவலி நான் வந்து மெட்ராஸப்பட்டினம். ஏதாவது நம்ம ஒரு கான்வர்சேஷன் போயிருப்போம், அந்த லாஸ்ட் மெசேஜ் வில் பி டன்னோ, அது ஓபன் பண்ண மாட்டேன். சும்மா ரீட் ஆல் அப்படின்னு கொடுத்து அதை முடிச்சு விட்டுட வேண்டியது தானே. அப்படி இருக்கா இந்த ஆப்ஷன்? பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பர்టిక్యులர் ஷூட் வந்து I was feeling extremely insecure. I'm not fit for this அப்படின்னு நினைச்ச போட்டோ ஷூட் அது. பிகாஸ் எங்க அக்கா செம்ம அழகா இருப்பா, நான் வந்து சுருட்ட முடி, பல்லே கோணலா இருக்கும். ரிலேட்டிவ்ஸே வந்து பெரிய பொண்ணு செம்ம அழகு, சின்னவ வந்து பெருசா வரல. I'm not somebody who looks nice and I'm little ugly. You look so beautiful. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். லாஸ்ட் செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பீங்க, ஒரு 10-15 வாட்டி எடுத்திருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு இன்னும் மட்டும் இருந்ததுன்னா அது என்னைக்கு? ஸோ பேசிக்காக நான் ரொம்ப பேட் அட் செல்ஃபீஸ். ஐ டோன்ட் டேக் செல்ஃபீஸ் அட் ஆல். ஈவன் வென் ஐ கெட் ரெடி எதுனாலுமே எடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் பண்றது கேமரா ஆன் பண்ணி முடி நல்லா இருக்கா, ஃபேஸ் நல்லா இருக்கா அப்படிதான் பார்க்க தவிர ஐ டோன்ட் டேக் செல்ஃபீஸ் அட் ஆல். என்னை இன்ஃபேக்ட் என்னோட ஏஜென்சி திட்டம், ஏதாவது ஒன்று போஸ்ட் போடுமா, செல்ஃபி ஸ்டோரி போடுமான்னு. ரொம்ப ரேரா தான் நான் போடுவேன், ரொம்ப ரேர் நான் எடுக்கிறது செல்ஃபிஸ். செல்ஃபிஸே எடுக்க மாட்டேன். ஓணம் நேத்தி தானே ஓணம். ஆமா, நேத்திக்கு வந்து I was wearing some ஓணம் outfit and I'm trying to, they were like put some ஓணம் wishes and I'm like I'm trying to take but it's not coming. எனக்கு அந்த கேமரா தான் வேணும், எனக்கு இந்த கேமரா வேண்டாம், it's not coming அப்படி சொல்லி I don't take selfies much. நார்மல் போட்டோ கூட எடுக்க மாட்டீங்களா? நார்மல் போட்டோஸ் ரொம்ப 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 rare. If it's a function, if there is another friend, then I will take. Otherwise if I'm dressing up and going somewhere and I won't ask people to take picture of. No. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க, எடுக்கல, ஒன்று கூட எடுக்கல, ஒன்று கூட எடுக்கல. நான் வந்து மேக்ஸிமம் செல்ஃபிஸ் எடுத்தேன்னா எடுத்து ஸ்டைலிஸ்ட்க்கு இது ஓகேவா, இந்த கம்மல் ஓகேவா, இது ஓகே அப்படி கேட்கறதுதான். மற்றபடி எடுத்து போஸ்ட் பண்ற ரொம்ப ரேர். தோணுச்சுன்னா ரொம்ப போர் அடிச்சுது, மேக்ஸிமம் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கு என் மூஞ்சி, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலாம். அப்படிதான் பண்ணுவேன். Who was the last person you stalked in Instagram? Stalked in Instagram? I don't remember. Who did I stalk? ரொம்ப ஏடாகூடமா தேடி இருக்கீங்களோ? I'm very bad at this. I've searched Tatva Studio ன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்டுடியோ. See, this is a choreographer. நான் வந்து தத்வா இதுதான் பார்த்திருக்கேன். வேற எதுவும் பர்சன் அடுத்த என்ன, அதான் ஒரு கொரியோகிராஃபரோட பேஜும். ஏன்னா ஏன்னா இந்த ஸ்டுடியோல இருந்து அந்த கொரியோகிராஃபர் பேஜுக்கு போய் என்ன கொரியோகிராஃபின்னு பார்ப்பேன். ஸோ அதனால அவங்களோட பேஜ் வருது. ரொம்ப தப்பான பர்சன் கிட்ட வாட்ஸ்அப்ல போன் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, do you have do not pick up contacts, like வந்து ஃபன்னி நேம்ல சேவ் பண்ணிருப்பீங்கல்ல? do not pick upன்னு போட்டா ரொம்ப எவிடென்ட்டா இருக்கும். பட் ஆனா இது பாப்பப் ஆச்சுன்னா நான் அந்த பேரை எடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஃபன்னி நேம்ஸ் ஏதானே சேவ் பண்ணது? ஃபன்னி நேம்ஸ் வந்து மோஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபன்னி நேம்ஸ் தான் வைப்பேன். இல்ல ஈமோஜிஸ் வைப்பேன். குரங்கு இமோஜி, வேற இமோஜி சொல்ல முடியாது. இந்த பீச் இமோஜி. Okay. I hope you understand. Got it. அதுக்கு மேல அது கேட்க ரைட். Which app eats most of your screen time? Instagram. எவ்வளவு நேரம் மேக்ஸிமம் இருந்திருக்கீங்க? 4 hours. 4 hours? Yeah, in a day. If I don't have work, இப்பதான் நான் வந்து லைட்டா மாத்தி இந்த என்ன கேம் ராயல் கிங்டம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா அதுதான் விளையாண்டுட்டு இருக்கேன். அது என்ன, அது எவ்வளவு நேரம் அதுவும் போகுமா அவர்ஸ் கணக்கு? ஸோ என்னோட நைட் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 1 hour அது வேணும். அது 1 hour விளாண்டுட்டு ஒரு கப்புள் ஆஃப் ஸோ அது லைஃப்லாம் செத்து போய் உனக்கு லைஃபே இல்லை 20 minutes கழிச்சு வான்னு சொல்ற வரைக்கும் விளாண்டுட்டு அவரு தலையாட்டுறாரு பயங்கரமா. நீங்களும் விளையாடுவீங்களோ? நானும் ஆடி இருக்கேன் அப்படின்ட்டு. ரைட், ஓகே. வாட்ஸ் தி லாஸ்ட் வாய்ஸ் நோட் யூ ரிசீவ்ட் அண்ட் நீங்க ஃபுல்லா அதை கேட்டீங்களா? வாய்ஸ் நோட் என் ஸ்டைலிஸ்ட் அது ஃபுல்லா கேட்டீங்க? ஏன்னா ஜென்ரலா அந்த வாய்ஸ் நோட்ல அமிச்சு அந்த ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேட்டு ஓகே அப்படின்னுவாங்க. வந்து யூசுவலா அது நான் யாருக்கு பண்ணுவேன்னா எங்க அக்காக்கு மட்டும் தான் பண்ணுவேன். யாருக்குமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஃபுல்லா கேட்டுருவேன். ஏன்னா அவ தான் கொஞ்சம் லென்த்தா பேசுவா. அது அவ்வளவு தூரம் பொறுமை இல்லை. அது 2x ஸ்பீட்ல அப்படி அவ்வளவுதான்.
மோஸ்ட் எம்பாரசிங் மீம் யூ ஹவ் சேவ்ட் இன் யுவர் கேலரி எதானே வச்சிருக்கீங்களா? ரொம்ப போர் அடிக்கிறேன்ல. அதான் யோசிச்ச தெரியாம இந்த செக்மெண்ட் எடுத்துட்டேன் உங்ககிட்ட ஆமா, இருந்து. ரொம்ப போர் அடிக்கிறேன். இல்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? சரி, கடைசியா பார்த்த ஒரு மீம் அத அட்லீஸ்ட் சொல்லுங்க. 4 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்றீங்க, ஏதான ஒரு மீம் பார்த்திருப்பீங்க. ஆமா, இப்பதான் பார்த்தேன் இங்க உட்கார்ந்துட்டு. ஸோ ஏதோ ஒரு கப்பிள் மீம் வந்தது. இஃப் யூ கிஸ் எவ்ரி டே ஃபார் 6 seconds or 4 seconds where your life will be உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து increase அதிகமாகும், ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆ. கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளே இல்ல வெய் அப்படி சொல்றேன். இது வந்து உங்க லைஃப் மீம். என் லைஃப் மீம் ஆயிடுச்சு. இதை வேணா எம்பாரசிங்னு சொல்லிக்கலாம். லைட்டா. ஓகே. Who is the last person you texted at midnight? மிட்நைட் ஆயிடுச்சு. சும்மா யார்கிட்டயாவது கடைசியா ஸோ எங்களோட ஷூட் இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்ட்டு தெரியாம எடுத்துட்டேன் இந்த செக்மெண்ட். What is the most recent food delivery you ordered? I just ordered. நம்ம எல்லாருக்குமே I just ordered some cakes ready to collect. It's arriving. Okay. எனக்கு இப்ப ஃபோன் அடிப்பாங்க. Which song you currently இப்போ கேட்டுட்டு இருக்குது? லூப் மோட்ல இருக்குது. லூப்லயா? ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. ம். ஆக்சுவலி ஜிவி சாரோட பாட்டு இந்த மெட்ராசப்பட்டினம் ஆ. சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி லூப்ல போகும். எனக்கு கார் ஏறினாலே ஃபர்ஸ்ட் அது போகும். அப்புறம் இது அடியே சாங் போகும். இது ரெண்டும் ரொம்ப அப்படியே கார்ல ஏறினோடனே ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு டிராஃபிக் That டென்ஷன் is your இல்லாம kickstart மாதிரி. ஆமா காம் பண்ணிட்டே போகும். Do you have any unread WhatsApp chats? Do you have? எவ்வளோ? Is it crossing 3 digits or 4? No, but I'll tell you இதுல என்னென்ன மெசேஜஸ். இப்போ பேசிக்கா வந்து ஏதாவது நம்ம ஒரு கான்வர்சேஷன் போயிருப்போம், அந்த லாஸ்ட் மெசேஜ்ல வில் பி டன்னோ அது ஓபன் பண்ண மாட்டேன். அது ஓகே. சும்மா ரீட் ஆல் அப்படின்னு கொடுத்து அதை முடிச்சு விட்டுட வேண்டியது தானே. அப்படி இருக்கா என்ன ஆப்ஷன்? ஐயோ, ரீட் ஆல்னு ஒன்று இருக்கு, அன்ரெட்னு ஒன்னு இருக்கு, ஆல்னு ஒன்னு இருக்கு, ரீட் ஆல்னு எங்க இருக்கு? மேல சைட்லயே இருக்கும். ஆமா, ஐயோ, இது என்ன புதுசா தெரியாம கேட்டேன் சத்தியமா. எனக்கு அதுவே இப்பதான் தெரியுது ரீட் ஆல்னு ஒரு விஷயம். ரீட் ஆல் கொடுத்துடலாம். நானும் அப்படிதான் பண்ணுவேன். அப்படியா? ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி அது இருந்தா ஓசிடியா இருக்கும். அது எனக்கு அது என்னடா அது அப்படின்ற மாதிரி இதுவே சொல்லிட்டு சொல்றீங்க. என்னோட மெயில் எவ்வளவு தெரியுமா? ஐயோ பரவாயில்ல, நானே தேவையில்ல. 30,000 போகுது. அப்படியே எதுவுமே மெயில்ஸ் வராது அப்படி இருந்துச்சுன்னா. வருமே, ஏன் வராது? நம்மளோட ஜிபி பொறுத்து தானே. ஜிபி ஃபில் ஆயிடுச்சுனா ஜிபி வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன். அப்போ ஃபைன். ரைட், ஓகே. வாட் இஸ் தி ஃபன்னியஸ்ட் நிக்நேம் சேவ்ட் இன் யுவர் கான்டாக்ட்ஸ்? ஏதான ஒன்னு ஃபன்னியஸ்ட். ஆஃப் கோர்ஸ் நீங்க எமோஜி சொன்னீங்க. ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து சிப்மங்க் அப்படி வச்சிருக்கேன். சிப்மங்க். ஓகே. இதுதான் அது சிப்மங்க். ஃபன்னின்னு இல்ல. அப்படியா? Which is the most used shopping app? சவானா நியூ மீ. இது சம்பந்தமே இல்லாம இருக்கீங்க. நான் சரி ஏதோ ஒன்னு இப்போ இந்த மிந்த்ரா அந்த மாதிரி ஏதோ சொல்வீங்க. மிந்த்ரா ஐ டோன்ட். அந்த மாதிரி இல்ல. மிந்த்ரா வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சவானா நியூ மீன்னு ரெண்டு ஆப். வெரி குட், வெரி சீப், அஃபோர்டபிள், வெரி குட். நான் என்ன ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கேன்? இன்னைக்கு போய் எல்லாரும் அதை பாப்போம். ப்ளீஸ் பிளாக்மெயில் படம் பாருங்க, இத மறந்துருங்க. ரைட், ஓகே. வாட் இஸ் தி லாஸ்ட் யூடியூப் வீடியோ யூ வாட்ச்ட்? 18 மைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்களா? சதீஷ் டைரக்ட் பண்ணது. அதுதான் கடைசியா பார்த்தேன். What is the oldest picture in your gallery and do you have any story behind it? Oldest picture in my gallery? My oldest picture na my first photo shoot that I did for a saloon. ஒரு bridal look ஒன்று பண்ணியிருந்தேன், அது வச்சிருக்கேன். அது மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓல்டு மற்ற எல்லாமே வந்து இன்ஸ்டால சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மற்ற இதில் அந்த க்ளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் பிகாஸ் தட்ஸ் த டைம் தட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், பிளஸ் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி இன்செக்யூர் அபவுட் மை செல்ஃப். அந்த ஒரு பர்டிகுலர் ஷூட் வந்து ஐ வாஸ் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி இன்செக்யூர் அண்ட் ஐ வாஸ் திங்கிங் தட் ஐ டோன்ட் ஃபிட் ஹியர், I cannot do this, I'm not fit for this அப்படின்னு நினச்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் அது. பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க சலூனுக்கு தான் அது நான் பண்ணேன். பெரிய பெரிய பேனர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க, நீ பண்ணு, நீ அழகாக இருக்க, அது இதெல்லாம். ஆனால் ஐ வாஸ் லைக் ஏன் அந்த மாதிரி? ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி இன்செக்யூர் பர்சன் பேக் தென். ஐ வாஸ் வெரி வெரி இன்செக்யூர் பர்சன். ஏன் ஏதான கிண்டல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? தெரியல, பிகாஸ் எங்கள் அக்கா செம்ம அழகாக இருப்பா. அந்த டைமில் எங்கள் அக்கா வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேரு, அழகாக ரவுண்டு ஃபேஸு, பெரிய கண்ணு, அந்த மாதிரி நான் வந்து சுருட்ட முடி, பல்லே கோணலாக இருக்கும். நான் ஒரு 3 years கிளிப்பு போட்டிருந்தேன் சின்ன வயசில். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன். ஐ ஃபெல்ட் லைக்
ப்ளஸ் நம்மளோட ரிலேட்டிவ்ஸே வந்து பெரிய பொண்ணு செம்ம அழகு, சின்னவ வந்து பெருசா வரல, சின்ன அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லிக்கிட்டே சொல்லி இருப்பாங்க. இருக்கும்போது அது just registered in my mind and I felt like I'm not somebody who looks nice and I'm little ugly. அச்சோ, I don't belong here அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யூ லுக் சோ பியூட்டிஃபுல். Back then. பேக் தென் இல்ல, அப்பவுமே. ஏன்னா உங்களை என்ன பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அப்பவுமே அழகுதான், இப்பவும் அழகுதான். Thank you. லாஸ்ட், எனி கில்ட்டி ப்ளஷர் கேம் யூ சீக்ரெட்லி ப்ளே? ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க. அது ஆமா. தவிர்த்து வேற? இந்த கார்ட்ஸ்ல ஷோ கேம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? 260 வந்து ஹையஸ்ட், 240 இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோர். அதுக்குள்ள நம்ம வந்து அந்த 3 கார்ட்ஸ்ல நம்ம முடிக்கணும். எவ்ரி டைம் சம்படி வில் டீல். அது வந்து இது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் தாட் திஸ் அண்ட் ஐ காட் வெரி அடிக்டட். இது எப்போ விளாடுவோம்னு. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் லோவஸ்ட் நம்பர், லோவஸ்ட் நம்பர் இருக்கணும், லோவஸ்ட் ஸ்கோர் இருக்கணும், ஓகே, தே வின். அந்த மாதிரி அது வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் கேம். நைஸ் நைஸ். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அசன் என்னன்னு சொல்றது, இண்டஸ்ட்ரி பத்தி, பிளாக்மெயில் பத்தி. அஃப்கோர்ஸ் லைஃப் வந்து நோ மேட்டர் வாட் யூ ஹவ் காட், அதோட அக்செப்டன்ஸ் நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும்ட்டு உங்களை பார்த்தாலே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இந்த இன்டர்வியூல ஐ ரியலி மிஸ்ட் யுவர் லாஃப். நான் ரொம்ப சீரியஸா போயிட்டேன், அதனால நான் ரொம்ப பண்ணாம போல. பட் இஃப் யூ ஆக்சுவலி நோட்டீஸ், ரெண்டு பேருமே we've come to one maturity levelல பேக் தென்ல இருந்து. So yeah, it feels very nice. நைஸ் Adulting. adulting hits hard and of course என்னன்னு சொல்றது, அந்த growth to next level அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஐம் வெரி ஹாப்பி டு see your growth personally அப்படின்னு சொன்னேன்னா. தேங்க்யூ ஸோ மச். பிளாக்மெயிலும் சரி, இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இவங்க காணாம போல இங்கே தான் இருக்கேன். நான் எங்கேயுமே காணாம போல. செப்டம்பர் 12th வருது, போய் பாத்துருங்க. எஸ், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டார்லிங். தேங்க்யூ. Thank you so much. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.